சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா தான் ஒரு அவதார புருஷர் அப்படின்றத என்றைக்குமே வெளிக்காட்டின்றதே கிடையாது. ஸ்ரீமடத்தில் பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை எப்பவும் பண்ணுவா. அந்த சந்திரமௌலீஸ்வரரே தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு சம்பவம் ஸ்ரீமடத்தில் நடந்தது. அந்த நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. காஞ்சிபுரத்தில் அபித் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். பிறப்பால் அவன் ஒரு முஸ்லீம். இருந்தாலும் அவனுக்கு மகா பெரியவா மேலே அளவு கடந்த அன்பு. மடத்தில் நடக்கிற சந்திரமௌலீஸ்வர பூஜைக்காக அவன் ரொம்ப ஆர்வத்தோடு கொன்றை மலர்கள் பறிச்சுட்டு வந்து பெரியவாளுக்கு கொடுப்பான். இதனால் மடத்தில் இருக்கிறவா எல்லாருமே அவனை கொன்னை அபீத் அப்படின்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. மகா பெரியவா அப்பப்போ அவனுக்கு பழமும் கல்கண்டும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவா. பிறப்பால் முஸ்லீமாக இருந்த அவன் பிற தெய்வங்களோட பிரசாதத்தை ஏற்கக்கூடாது. அதனால் பெரியவா அவனுக்கு பூஜையோட பிரசாதங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டா. பழமும் கல்கண்டும் மட்டும்தான் கொடுப்பா. இந்த நிலையில் கொன்னை அபீத் அவள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடுத்து. அவள் குடும்பம் காஞ்சியிலேருந்து கிளம்பி அவள் அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆன இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இனிமேல் மடத்து பூஜைக்கு நம்மளால் பூ கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற வருத்தம் அபித்தோட மனசை ரொம்பவே வதச்சுது. ரொம்ப தவிச்சு போயிட்டான் அந்த குழந்தை. ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாளும் வந்துடுது. வழக்கம் போல் அன்னைக்கும் கொன்றை மலர்கள்லாம் பறித்து பூக்கூடையில் எடுத்துட்டு மடத்துக்கு வந்தான் அபித். எப்படியாவது பெரியவாளை நேரில் பார்த்து ஊரை விட்டு கிளம்புற செய்தி அவருக்கு சொல்லிடணும் அப்படின்றது அவனோட ஆசை. ஆனால் பாவம், அவனால் அன்றைக்கி மடத்துக்கு உள்ளே நுழையவே முடியல. ஏன்னா மடத்தில் ஒரு வித்வத் சதஸ் அன்றைக்கி நடந்துட்டு இருந்தது. நிறைய வித்வான்கள் இருந்தால் சதஸ் நடந்துட்டு இருந்தது. பெரியவாளை தூரத்தில் இருந்தாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா அதற்கும் வழி இல்லை. சின்ன பையன்தானே, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. கொஞ்ச நாழி அப்படியே நின்றுட்டு இருந்தான். சதஸ் உள்ளே நடந்துட்டு இருந்தது. சதஸில் நடுநாயகமாக இருந்த பெரியவா திடீர்னு மடத்து சிப்பந்தி ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த சதஸில் உட்காந்துட்டுருக்காளோன்னு இவாளெல்லாம் கொஞ்சம் வழி விட்டு உட்கார சொல்லு. வாசலில் பூக்கொடையோட ஒரு பையன் நின்றுட்டுருக்கான், அவனை உள்ளே வர சொல்லு அப்படின்னு உத்தரவிட்டா. சதஸில் இருக்கிறவாள்லாம் நகர்ந்து அமர்ந்தா. கொஞ்சம் தள்ளி தள்ளி உக்காந்துட்டா. அந்த சபையோட நடுவில் ஒரு நடைபாதையே உருவாயிடுது. வெளியில் அபித்து பூக்கொடையோடு நின்றுட்டு இருந்தான். இந்த மடத்து சிப்பந்தி நேராக அந்த குழந்தைகிட்ட வந்து, பெரியவா உன்னை உள்ளே கூப்பிடுறாவா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் ரொம்ப கூச்சத்தோடு மடத்துக்குள்ளே போனான். பூக்கொடையை பெரியவா கிட்ட வச்சுட்டு ரொம்ப ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்தான். பெரியவா தான் கருணாமூர்த்தியாச்சே. கருணையே வடிவான பெரியவா அபித்தை அப்படியே திரும்பி பார்த்தா. மெதுவாக அந்த கொன்னை மலர்கள் இருக்க பூக்கொடைகளில் கையை விட்ட பெரியவா கை நிறைய பூவை எடுத்துண்டா. அபிதை பார்த்து சிரிச்சுண்டே, எனக்கோசரம் தானே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பூவையும் தன் தலை மேலே அபிஷேகம் பண்ணிண்டா. மறுபடியும் கை நிறைய பூ எடுத்துண்டா. எனக்கோசரம் தானே எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொன்னை பூவை தன் தலையில் அபிஷேகம் பண்ணிண்டா. சதஸில் இருக்கிறவா எல்லாரும் வச்சுக்கண் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தா. இங்கே என்ன நடக்கிறது, பெரியவா என்ன பண்ணுறா அப்படின்றதெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் பெரியவா திரும்ப திரும்ப எனக்கோசரம் தானே கொண்டு வந்த, எனக்கோசரம் தானே கொண்டு வந்தேன்னு சொல்லி அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து அள்ளி அள்ளி தலையில் போட்டுண்டா. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த அபித்துன்ற குழந்தை கண்ணில் தார தாரையாக கண்ணீர் வந்துடுது. சபையில் இருக்கிறவா எல்லாருமே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டா. நடமாடும் தெய்வமான ஸ்ரீ மகா பெரியவா தான் வாழ்ந்த 100 ஆண்டு காலத்தில் அன்பர்கள் யாருக்குமே எத்தனையோ விதங்களில் அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நிறைய பத்திரிகைகளில் நூல்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வெளிவந்திருக்கு. இதில் தெரியாத விஷயங்கள், வெளிவராத சம்பவங்கள் ஏராளமாக இருக்குது. இருந்தாலும் மகா பெரியவா கொன்றை மலரை தன்னோட தலையில் அபிஷேகம் பண்ணிட்ட இந்த சம்பவம் ரொம்பவே விதிவிலக்கான ஒன்று. இது பெரியவாளோட இயல்புக்கு ரொம்ப வினோதமான சம்பவம் அப்படின்றது தான் சொல்லணும். காஞ்சியில் பீடாதிபதியாக இருந்த மகா பெரியவா சாக்ஷாத் அந்த கைலாசபதி தான் அப்படின்றத
பக்தர்கள் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பெரியவா என்னைக்காவது தன்னைத்தானே அவதார புருஷன் சொல்லின்னு இருக்காரோ? கிடையவே கிடையாது. பெரியவா தன்னை எப்படி சொல்லிப்பா எல்லார்கிட்டையும் அப்படின்னா, தான் ஒரு சாமானியன், பாமரன், பாமரனுக்கும் பாமரன், ரொம்ப அல்பசக்தன், இப்படி தான் பெரியவா தன்னைத்தானே குறிப்பிட்டுப்பா. ஞானமே வடிவெடுத்தவா பெரியவா. ஆனால் அந்த பரபிரம்மம் தன் அஞ்ஞானத்தின் மொத்த வடிவம் அப்படின்னே சொல்லுப்பா. மானுட வேடம் தாங்கி வந்த சங்கரன் அப்படின்னு பக்தர்கள் எல்லாரும் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினா பெரியவா என்ன சொல்வாளாம் தெரியுமா? தனக்கு பணிவும் கிடையாது, பக்தியும் கிடையாது, என்னை எல்லாரும் வணங்குறா அப்படின்னு குறப்பட்டுப்பாளாம். முட்டாள்கள்லாம் நான் பெரிய முட்டாள் அப்படின்னு தன்னைத்தானே வர்ணிச்சுப்பாளாம். ஆச்சாரியால் பேரை சொல்லிட்டு ஏதோ காலக்ஷேபம் பண்ணி வயிறை வளர்த்துட்டுருக்கேன் அப்படின்னும் பெரியவா சொல்லிப்பாளாம். இதாவது பரவாயில்ல, அக்னியே திரண்டெழுந்து மானுட தேகம் தரித்ததோ அப்படின்ற அளவுக்கு தூய வாழ்க்கை வாழ்ந்த துறவியர் திலகம் மகா பெரியவா. ஆனால் தனக்கு ஞானமே இல்லை, தூய்மையே இல்லைன்னு பெரியவா குறப்பட்டுருக்கா. தனக்கு தபஸ் போராது, தபஸே இல்லை, அனுஷ்டானம் ரொம்ப குறைவாக பண்ணுறேன்னும் பல முறை பெரியவா சொல்லியிருந்திருக்கா. வேத தர்மத்துக்கே அத்தாரிட்டியாக இருந்தவா மகா பெரியவா. ஆனால் பெரியவா என்றைக்குமே இது தன்னோட கருத்துன்னு முன் வச்சதே கிடையாது. நம்ம முன்னோர்கள் இதை சொல்லிட்டு போயிருக்கா, அவள் போட்டு கொடுத்த பாதையில் நம்ம நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாரையும் வழி நடத்தியிருக்கா. என்னதான் பெரியவா இப்படி தன்னைத்தானே சொல்லிண்டாலும் பெரியவாளோட அவதார சக்தியை திரை போட்டு நம்மளால் மறக்க முடியுமா? ஆதவனை உள்ளங்கையால் மறைக்க முடியுமா சொல்லுங்கோ? அதே மாதிரி தான் பெரியவாளோட அவதார சக்தி திரை போட்டு மறைக்கவே முடியாது. அவரோட அன்பும் அருளும் அளப்பரிய அவதார சக்தியும் அன்பர்களோட நெஞ்சில் ரொம்பவே எப்பவும் நிறைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் பெரியவா மட்டும் தன்னோட அவதார உண்மையை திரை போட்டு மறைச்சே வச்சிருந்தா அப்படின்றது தான் பரம சத்தியம். தன்னைத்தானே என்றைக்கும் பகவத் அம்சம் கொண்ட ஒருத்தராக பெரியவா சொல்லின்றதே கிடையாது. ஆனால் எப்போதாவது விதிவிலக்கா ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி தன்னை அறியாமல் அவர் தன்னோட அவதார ரகசியத்தை வெளியிட்டுடுறா. அந்த மாதிரி சம்பவங்களில் ஒன்று தான் இந்த சம்பவம். கொன்றை மலர் சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமானது. சிவபெருமானை பற்றிய வர்ணனைகளில் கொன்றை மலர் கண்டிப்பாக இடம்பெறும். கொன்றை மலரால் சிவபெருமானை வழிபாடு பண்ணினா பொன்மலரால் அர்ச்சனை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்வா. அதனால தான் கொன்றை மலருக்கு சொர்ண புஷ்பம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த அபீத்ன்ற சின்ன குழந்தை கொண்டு வந்ததும் அதே கொன்றை மலர் தான். சந்திரமௌலீஸ்வர பூஜைக்காக கொண்டு வரப்பட்ட பூக்கள் அதெல்லாம். மடத்து ஆச்சாரங்கள்லையோ குறிப்பாக பூஜை விஷயங்கள்லையோ மகா பெரியவா எல்லளவும் விதிமீறி செயல்பட்டதே கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அன்னைக்கு தினம் மகா பெரியவா மடத்து பூஜைக்கான புஷ்பங்களை எடுத்து தன் தலைமையில் அபிஷேகம் பண்ணிண்டா. அது மட்டும் இல்லை, சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கான பூக்களை எடுத்து தனக்கானவே அப்படின்னு சொல்லிண்டாரு. எனக்கோசரம் தானே கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட திரும்ப திரும்ப கேட்டாரு. இதுதான் இதில் ரொம்பவே விசேஷம். பெரியவா மேலே எல்லாருக்குமே பக்தி இருக்குது, நிறைய நம்பிக்கை இருக்குது. யாரிடமே பெரியவா தான் சிவபெருமானோட அவதாரம் சொல்லின்றதே கிடையாது. ஆனால் அந்த சின்ன பையன் அபிஜித் கிட்ட பெரியவா அதை காட்டியிருக்கா அப்படின்னா அந்த அபித்தோட பக்தி அபாரமானது. அந்த குழந்தையோட பக்திக்கு பெரியவா மனமிறங்கி தான் ஒரு அவதார புருஷர் அப்படின்றத வெளிக்காட்டியிருக்கா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.